எது பாருங்க, பியூஷ் மானுஷ் பேரில் தான் மானுஷ்னு இருக்கு, மானிடராக செயல்படுறாரான்னு தெரில. நீங்கள் இந்த விஷயத்தை விமர்சித்த கார்த்திக், அவர் கார்த்திக் தானே நடிகர் கார்த்திக், அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ், அவங்க எல்லாமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் லட்டு தயாரிப்பதில் பீஃப் டாலோ போன்ற மாமிச கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு வந்தார். அந்த அதை பீஃப் டாலோ கலந்த விஷயத்தை கண்டித்து பேசுகிறவங்கள நீங்கள் நக்கல் பண்ணுவீங்களா? என்னது மனிதாபிமானம் இல்லாத மிருகத்தனமான நடவடிக்கைங்கிறேன் நான். ஆகவே அதே மாதிரியாக பேசுகிற நபர் மீது அவரை உடனடியாக கைது பண்ணணும். ஏன் இந்த அரசாங்கம் கைது பண்ணலை? யாரெல்லாம் திருப்பதியில் லட்டு தயாரிப்பதில் மாமிச கொழுப்பு கலந்ததை குற்றச்சாட்டை பற்றி பேசினவங்களை யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அத்தனை பேரையும் முதல் கைது பண்ணுங்கிறேன் நான். இந்து மத உணர்வுகளை புண்படுத்தலாமா இந்த நாட்டில்? அது நடக்காது. அதனால் நீங்கள் பியூஷ் மானுஷுக்கு வக்கீலாக இங்கே வந்திருக்கீங்க தெரியுறது எனக்கு, அதெல்லாம் தேவையில்லை. கர்நாடகத்தில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கு. கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா அவருடைய மனைவிக்கு பெரிய அளவில் இடங்கள் ஒதுக்கிய விவகாரத்தில் ஆளுநர் அதை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தார். அந்த அனுமதி செல்லாது என்று சித்தாராமையா அவர்களுடைய தலைமையில் வழக்கு தொடரப்பட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றம் ஆளுநர் சித்தாராமையாவை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது சரி என்று தீர்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப அதிகமாக இந்த நாட்டு மக்களுக்கு லெக்சர் பண்ணாமல் சித்தாராமையாவை உடனடியாக ரிசைன் பண்ண சொல்லணும்னு அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் ஒரு அப்பீலாக நான் வைக்கிறேன். அங்கு கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்திருக்கு. ஏற்கனவே மைசூர் மார்ச் நம்முடைய மாநில தலைவர் திரு விஜயராகவன் அவர்கள் மேற்கொண்டதன் மூலமாக இன்று அதற்கான ஒரு பலனாக நமக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. காங்கிரஸ் ஊழல் குடும்பம் என்பது ஏற்கனவே தெரிந்தது தான். 10 ஆண்டு காலம் 2004லேருந்து 14க்குள்ளே 10 ஆண்டு கால ஆட்சியில் 12 லட்சம் கோடி ஊழல் செய்த ஒரு கூட்டம் அது அப்படின்னு. ஆகவே இன்று நேர்மைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பரிசாக அந்த தீர்ப்பை நான் நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியாதுன்னு தானே இவர் போனார். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ அது பண்ணலான்னு வந்திருக்குல்ல. ஸோ தி கேட் வில் கம் அவுட் ஆஃப் தி பேக். ஏன் ஸ்டெப் டவுன் பண்ணால் தான் விசாரணையே நேர்மையாக இருக்க முடியும். நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு தெரியுது. தமிழ்நாட்டில் நாம் பிரதமரையே பீஸாக விட்டுப்பேன்னு சொன்னவர் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதை போய் கேட்குறீங்களேன்னு சுபாஷ் போன்ற நண்பர்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் தமிழ்நாடு இது ஒரு காட்டாட்சி நடக்குது. இங்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு எதிராகவும், அதாவது நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், திரௌபதி பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் கைது செய்தது முறையற்ற கைது. நான் ட்விட்டர்லேயே அதான் போட்டிருந்தேன், இது முறையற்ற கைதுன்னு. நீதிமன்றம் அதைத்தான் சொல்லி நம்முடைய தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு கன்னத்தில் சரியான பலத்தை அடி கொடுத்துருக்கு நீதிமன்றம். அப்படி இவர்கள் வந்து இன்னமும் தாமோ அன்பரசனை முதலமைச்சர் நீக்காமல் இருக்கார். நீக்கணுங்கிறத வர நான் விடாமல் இந்த விஷயம் வலியுறுத்தி கொண்டே பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.